ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதும் அதில் 3 பீஸ் ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் எடுத்து அதை லைட்டாக நான் நச்சிருக்கிறேன். பட்டை 2 பீஸ் போடுறேன். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டீ பேக் நான் 2 போட்டிருக்கிறேன். 2 சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நான் 2 டம்ளர் டீ தயாரிக்கிறதுனால 2 பேக் போட்டிருக்கிறேன். நீங்கள் தனியாக பவுடராக போடுறதா இருந்தால் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அது கூட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இது பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணலாம். இப்போ டீயை ஃபில்டர் பண்ணலாம். நம்மளுடைய சுவையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு.